பாருங்க, வத்த குழம்புக்கு அப்புறம் பொரிச்சு வச்சுட்டு அந்த எண்ணெயிலேயே கடுகு பருப்பு போடுறேன். கடுகு பருப்பு வெடித்தோடனே வெடிக்குது. கடலைப்பருப்பு போட்டு வறுத்துக்கணும். வெடிக்குது. புடலங்காவை நல்லா அலசி வச்சுருக்கேன். புடலங்காய் அலசி வச்சாச்சு. வெங்காயம் போடணும். வெங்காயம் பூண்டும் தேங்காயும் ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சுருக்கோம். லாஸ்ட்டில் போட கருவேப்பிலை பூண்டு இது வேணாம். இப்போ லாஸ்ட்டில் தான் போடும். இது நல்லா கொஞ்சம் வறுபடணும். கடலைப்பருப்பு நல்லா வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். இதெல்லாம் புடலங்காயை போட்டுக்கணும். புடலங்காயை போட்டு நல்லா வதக்கணும். உப்பு போட்டுருணும். இப்போ மஞ்சள் தூள், சாம்பார் பொடி கொஞ்சம் போடணும். சாம்பார் பொடி போட்டு நல்லா வதங்கணும். நல்லா காய் சுருண்டு வதங்கணும். அப்புறம் தான் இந்த தேங்காயும் ஜீரகமும் பூண்டு அரைச்சி வச்சதை போடணும். வத்த குழம்புக்கு புடலங்காய் இது பொரியல். நல்லா 5 நிமிஷம் வேகணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வதங்கிடுச்சு காய். இதுக்கப்புறம் இந்த தேங்காய், ஜீரகம், பூண்டு அது தட்டி வச்சதை போடும். மிக்சியில் ஒரு அடி அடிச்சு அவ்வளோதான் இந்த பொரியல். புடலங்காய் பொரியல். இது எண்ணெயிலே வதக்கி லேசாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட்டுறணும். வெந்துருச்சு, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான்.